தமிழக கடலோர பகுதிகளில் சாகர் கவாச் பாதுகாப்பு ஒத்திகை இன்று முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. கன்னியாகுமரி கடல் பகுதியில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். முதலில் அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரசாத் வழங்கிட நாம் கேட்கலாம். வணக்கம் பிரசாத், சாகர் கவாச் பாதுகாப்பு ஒத்திகை தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம். கடந்த 2008ஆம் ஆண்டு கடல் வழியாக மும்பையில் புகுந்து பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினார்கள். அதைத் தொடர்ந்து கடலோர பாதுகாப்பை அதிகரிக்கும் விதமாக ஆண்டுதோறும் சாகர் கவாச் என்ற பெயரில் பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்பட்டு வருகிறது. இதில் காவல்துறையினரே பயங்கரவாதிகள் போன்று தமிழக கடற்கரையில் நுழைவார்கள். அவர்களை பாதுகாப்பு படையினர் பல குழுக்களாக பிரிந்து தடுத்து தாக்குதல் நடைபெறுவதை முறியடிப்பார்கள். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான சாகர் கவாச் பாதுகாப்பு ஒத்திகை இன்று காலை கன்னியாகுமரியில் துவங்கியது. கன்னியாகுமரி அருகே சின்னமுட்டம் துறைமுகத்திலிருந்து கூடங்குளம் கடல் பகுதி வரையிலும், அதே போன்று சின்னமுட்டம் துறைமுகத்திலிருந்து குளச்சல் கடல் பகுதி வரையிலும் என இரு குழுக்களாக பாதுகாப்பு படையினர் அதிநவீன படகில் ரோந்து சென்றார்கள். தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கன்னியாகுமரியில் உள்ள விடுதி உள்ளிட்ட பகுதிகளிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. கன்னியாகுமரி பகுதியினுடைய ஒரு முக்கிய சுற்றுலா தலம் என்பதோடு பாதுகாக்கப்பட்ட பகுதி என்பதால் அங்கே பாதுகாப்பு அதிக அளவில் கண்காணிப்பு நடைபெறுகிறது. இன்று மாலை வரை இந்த சாகர் கவாச் பாதுகாப்பு போட்டியும் நடைபெறுகிறது. நன்றி பிரசாத், உங்களுடைய தகவல்களுக்கு.